வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நாகை மாவட்டத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. ரவுடி ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரவுடியை போலீசார் சிறையில் அடைத்தார்கள். ஜாமீனில் வெளிவந்த ரவுடி புகார் கொடுத்த பெண்மணியை அவரது மகன் கண் முன்னால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். என்ன நடந்தது? காலையில இருந்து கட்டினாரு, உண்மையில இருந்து கட்டி ஒட்டு படிக்கிறது பாவி பழி மறுத்தி விட்டா கட்டி பாவி. புருஷன் தங்கச்சி அவன் எங்க இருக்கான்? அதான் மண்டத்துல இருக்கான். கொண்டு வாங்க, உண்டி இருந்தாலும் தற்கொலை பண்ணிருங்க. உண்டி சாகிறதுக்கு இருக்கேன். புள்ள 3 வயசு தான். மக்களின் நண்பன் என காவல்துறை பலமுறை சொன்னாலும் நடைமுறையில் போலீசார் அப்படி செயல்படுகிறார்களா என்ற கேள்வியை நாகை மாவட்டத்தில் நடந்த இந்த படுகொலை சம்பவம் எழுப்பியுள்ளது. ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க. முடிவு பாலியல் தொந்தரவு செய்யும் ரவுடியிடம் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என சரண்யாவின் கணவன் காவல்துறையில் புகார் அளிக்கிறார். சம்பந்தப்பட்ட ரவுடியை காவல்துறை கைது செய்யாத நிலையில் அந்த ரவுடி சரண்யாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். போலீசார் என்ன செய்தனர்? எங்கே தவறினர்? நாகை மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூர் கிராமத்தை சேர்ந்த பூ வியாபாரி 28 வயதான சரண்யா புதன்கிழமை இரவு பூ விற்றுவிட்டு மாமியார் மற்றும் 3 வயது மகனுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அவரது கணவன் ஆனந்தவேலன் வெளியே சென்றிருந்தார். அதே பகுதியை சேர்ந்த ரவுடி திருட்டுக்குமார் என்ற கணேஷ்குமார் குடிபோதையில் இரவு 10 மணி அளவில் அரிவாளுடன் சரண்யா வீட்டை நோக்கி ஓடி வந்துள்ளார். அவரை பார்த்த சரண்யா பயந்து போய் வீட்டிலிருந்து வெளியேறி சந்து பொந்துகளில் ஓடி உள்ளார். அவரை துரத்திய ரவுடி திருட்டுக்குமார் சரண்யாவின் முகம் மற்றும் தலையில் அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சரண்யா அங்கேயே உயிரிழந்தார். மூன்று வயது மகன் மற்றும் மாமியார் கண் முன்னால் சரண்யா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் காட்டுத்தீயாக பரவியது. தகவல் அறிந்து மாவட்ட கண்காணிப்பாளர் விஜயகுமார், துணை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர். இரவு சுமார் 10 மணி அளவில் வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தெற்கு பொய்கைநல்லூர் என்ற இடத்தில் சரண்யா என்ற 28 வயது உடைய திருமணமான பெண்ணை எதிரி கத்தியால் குத்தி தலையில் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்து சென்று தடயங்களை சேகரித்து புலன் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறோம். இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிய வரக்கூடிய குமார் என்கிற திருட்டுக்குமார் ஏறத்தாழ 3 வழக்குகளில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரை விசாரணை செய்து வருகிறோம். சரண்யாவின் சடலத்தை மீட்ட போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொடூர படுகொலையின் பின்னால் போலீசாரின் அலட்சியம்தான் பிரதான காரணமாக இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. தெற்கு பொய்கைநல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேலன் சிறிய சரக்கு வாகனம் வைத்து வாடகைக்கு ஓட்டி வருகிறார். அவரது மனைவி சரண்யா அதே பகுதியில் பூ விற்று வருகிறார். இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஆண் குழந்தை உள்ளது.
அதே கிராமத்தை சேர்ந்தவர் ரவுடி திருட்டுக்குமார் என்ற கணேஷ்குமார். இவர் மீது வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் 3 கொலை வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் ரவுடி திருட்டுக்குமார் சரண்யாவிடம் அடிக்கடி பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி ரவுடி அதேபோல் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட போது சரண்யாவும் அவரது கணவன் ஆனந்தவேலனும் அவர்களது நண்பர்களும் சேர்ந்து ரவுடியை தாக்கி உள்ளனர். காயமடைந்த ரவுடி திருட்டுக்குமார் தன்னை தாக்கியதாக ஆனந்தவேலன் மீது வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்து கொண்டார் ரவுடி திருட்டுக்குமார். ஆனந்தவேலன் தரப்பை விசாரிக்காமல் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் வேளாங்கண்ணி போலீசார். போட்டோ எடுத்துக்கிட்டு போடுவேன் அப்படின்னு பேசி இது பண்ணிட்டு இருக்கோம்ல, எத்தனை வேலை முடிஞ்சுட்டு வரவுள்ள சட்டை ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டான். இழுக்கவுள்ள என் ஒய்ஃபை வந்து அடிக்கிறேன்ட்டு அவனை அடிச்சு விட்டான். அடிக்க உள்ள நானும் அவன் பிடிச்சி அடிச்சு விட்டான். அடிக்க உடனே அவன் ஆஸ்பத்திரியில் போய் கேஸை கொடுத்து அடிபட்டுட்டேன், நான் ஒன்றும் செய்யல, கேஸை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு உன்னை எப்படியும் உள்ளே கொண்டு சேர்த்துருவேன், உன் குடும்பத்தை எடுத்துருவேன், உன் குடும்பம் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி குணாங்கிறவன குணாவும் அவங்க அம்மா வந்து வசந்தா அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஜெயலலிதானாக்கா அப்புங்கிற ஜோதிராமன் இருக்கான்ல, ஜோதிராமோட சின்னம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ வந்து அவனுக்கு வந்து கெச்சி போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனந்தவேலன் சிறையில் இருந்த நேரத்தில் அவரது வீட்டுக்கு சென்ற ரவுடி அவரது சரக்கு வாகனத்தை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி உள்ளார். யார் ஆதரவும் இல்லாமல் தவித்த ஆனந்தவேலனின் தாய் மற்றும் மனைவி சரண்யா குழந்தையுடன் சென்று வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர்கள் சுகந்தி மற்றும் எட்வின் ஆகியோர் துப்பாக்கியுடன் கூடிய பாதுகாப்பு உங்களுக்கு தர வேண்டுமா என கேலி பேசியதாக கூறப்படுகிறது. சிறையிலிருந்து வெளியே வந்த சரண்யாவின் கணவரான ஆனந்தவேலனிடம் ரவுடி திருட்டுக்குமார் தொடர்ந்து தகராறு செய்து வந்துள்ளார். அதே நேரம் சரண்யாவிடம் பாலியல் தொந்தரவு செய்த வழக்கில் ரவுடி திருட்டுக்குமார் மீது வேளாங்கண்ணி போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்ட ரவுடி திருட்டுக்குமார் சரண்யாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். ரவுடியை கைது செய்திருக்க வேண்டிய வேளாங்கண்ணி போலீசார் சரண்யாவை மிளகாய் பொடியை வைத்துக் கொண்டு இருக்கும்படி எச்சரித்ததாக கதறுகிறார் ஆனந்தவேலன். நாங்கள் வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து திருட்டுக்குமார்ங்கிறத அவன் திருட்டுக்குமாரோட கணேஷ்குமார் அவங்க வீட்டுக்கு சொல்லியிருக்கோம். அதை போய் ஒரு ட்ரிப்பும் பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து மிளகாத்தூள்லாம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து நடந்தது, அவங்க சொல்லிட்டு போகிறது எப்போன்னு இல்லை. ஆனால் இவன் நடந்து மாட்டான் இருக்கா இல்லையான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் குரூரமாக வந்து நிலவை தாக்கு பண்ணிட்டான். நீங்கள் வந்து என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை கொடுக்காம விட்டுறாலும் விட்டுருங்க. சரண்யாவை கொலை செய்த பின் ரவுடி திருட்டுக்குமார் சாவகாசமாக தனது வீட்டிற்கு சென்று பதுங்கிக் கொண்டார். போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் வேளாங்கண்ணி போலீசார் மிக மிக அலட்சியமாக செயல்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகை மாவட்ட எஸ்பி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். எதிரியானவர் வந்து குடிபோதையில் இருந்திருக்காரு. குடிபோதையில் இருந்துட்டு அந்த இவரிடம் இறந்து போன பெண்ணினுடைய சரண்யாவுடைய கணவரிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை பண்ணி வந்திருக்கிறார். மேலும் அந்த அந்த உமன் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட்டும் செய்திருக்கிறார். இதனுடைய 2 மோட்டிவ் தான் அதனுடைய கொலைக்கு காரணம். காவல்துறையினர் அந்த வேளாங்கண்ணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்களிடம் ஏற்கனவே இது சம்பந்தமாக புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் உடனடியாக காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றச் செயல்களை தடுக்க பொதுமக்கள் காவல் செயலியை பயன்படுத்தி காவல்துறைக்கு தகவல் அளிக்கலாம் என்று எஸ்பி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். குற்றம் நடைபெறக்கூடிய இடங்களில் அருகில் உள்ள
அறிவில்லா மக்கள் உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுத்தால் காவல்துறை வந்து இந்த மாதிரியான கொலை போன்றவற்றை தடுக்க முடியும். மேலும் நீங்களும் அவர்களுடைய எதிரிகளை கட்டுப்படுத்துவதில் ஏதேனும் சிறு முயற்சிகள் ஈடுபடலாம். அந்த வகையில் சட்டத்தில் கூட இடம் இருக்கிறது. இந்திய தண்டனை சட்டத்தில் எதிரிகளை தாக்கக்கூடிய அளவிற்கு இந்திய தண்டனை சட்டத்தில் இடம் இருப்பதால் நீங்களும் அந்த வழிகளில் உங்களை தற்காத்துக் கொள்ள முயற்சி செய்யலாம். இந்த காவலன் ஆப் என்கிற ஒரு செயலி கூட உள்ளது. பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய கொடுமைகள் அதில் எங்களுக்கு தகவல் சொன்னால், இந்த செயலி மூலம் தகவல் சொன்னால் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உங்களை காப்பாற்ற எங்களால் இயலும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போலீசார் மக்களின் நண்பர்கள் என்பதை பெயருக்கு மட்டும் வைத்திருக்காமல் உண்மையிலேயே செயல்படுத்தி இருந்தால் இன்று சரண்யாவின் உயிர் போயிருக்காது. இந்த வழக்கிலும் தவறு செய்த போலீசாருக்கு வெறும் பணியிட மாற்றம் அல்லது பணியிடை நீக்கம் மட்டும்தான் தண்டனையாக வழங்கப்பட போகிறதா? நாகை மாவட்ட எஸ்பி விஜயகுமார் வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து நடவடிக்கை எடுப்பாரா?